ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெக்டார் பாண்ட் டிசீசஸ் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஹேர்பார்ன் அண்ட் வாட்டர் பாண்ட் டிசீசஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் தானே, தென் டெலகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். அன்அகாடமியில் இலக்குன்ற பேட்ச் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சண்டே வந்து 2 PM உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்குக்கு வந்து அமேசான் வவுச்சரில் வந்து 2500க்கான வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ரேங்க் வந்து 2000, தென் 3rd to 5th ரேங்க்குள்ளே எடுத்திங்கன்னா 1500, 6th to 10th ரேங்க்குள்ளேனா 750. ஸோ டைம் வந்து உங்களுக்கு 2 PM வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணுறதுனா என்ரோல் பண்ணிக்கலாம். அன்அகாடமி ஆப் ஆர் unacademy.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களோட நேமு, மொபைல் நம்பர் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். எஸ், அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் ஒரு சில பேட்ச் கோர்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸ், ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ மாக் டெஸ்ட், இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ பேட்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா விதைன்ற பேட்ச் வந்து Group 1 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், டியூரேஷன் 12 months அண்ட் டேட் வந்து 27th October. இலக்கு பேட்ச் ஃபார் Group 2 and 2A, இதோட டியூரேஷன் வந்து 8 months, டேட் வந்து 27th October. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அன்அகாடமியில் மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதே 6 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 27th October வரைக்கும் தான் இருக்குது. தென் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்அகாடமியில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ டிஎன்பிசி அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை மந்த்துக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொசீட் டு பே. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதாவது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸு, தென் செம்மொழி தேர்வு தொடர் அப்படின்ற டெஸ்ட் சீரிஸ் போகுது. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரிஸ் செப்பரேட்லி, குறிக்கோள் பேட்ச்க்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஃபார் Group 4 and VAO. ரேங்க் பேசிஸில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. தென் இலக்கு பேட்ச்க்கான டெஸ்ட் சீரிஸ், இதுவும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் செப்பரேட்டாக போகுது. இது 6th to 10th standard புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும், போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான டெஸ்ட் சீரிஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் லிமிட்டட், ப்ராக்டிஸ் டெஸ்ட், நோட்ஸு, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்கும். பட் ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், டெஸ்ட் சீரீஸும், நோட்ஸ் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன்குனியா. Chikungunya is caused by a virus. So it is transmitted in humans by bite of infected Aedes aegypti mosquito அப்படின்ற, அது ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ பார்த்தோம். இது வந்து ஏடேஸ் ஏஜிப்டி மஸ்கிட்டோ டியூரிங் எ டே டைமில் கடிக்கிற கொசுவால் தான் வந்து சிக்கன்குனியா வந்து பரவுது. ஸோ இட் காசஸ் சிவியர் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், பாடியில் ரேஷஸ்ஸு, ஹெட்டேக் அண்ட் ஃபீவர் இருக்கும். ஸோ இன்குபேஷன் பீரியட் ஆஃப் வைரஸ் வந்து யூஸ்வலாக வந்து 2 to 12 days இருக்கும். தென் சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, ஹெட்டேக், பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின், டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங். ஸோ அந்த ஜாயின்ஸில் தான் வந்து சிக்கன்குனியா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது. ஸோ அதான் வந்து காமன் சிம்டம்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ பேராசிட்டமால் வந்து இஸ் கிவன் டு ரிலீவ் பெயின் அண்ட் ரெடியூஸ் ஃபீவர்.
ஸோ இதுக்கான மஸ்கிட்டோ வந்து ஏடியஸ் ஏஜிப்டி மஸ்கிட்டோ. இன்குபேஷன் பீரியட் வந்து 2 to 12 days. 2 to 12 days. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டானது. அப்புறம் பேராசிட்டமல் தான் வந்து இதுக்கான மெடிசன் யூஸ் பண்ணுறது. இது மலேரியாவுக்கு வந்து நம்ம குவினைன் ட்ரக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டு இதில் பார்த்துக்கோங்க மலேரியாவில். தென் நெக்ஸ்ட்டு டெங்கு. டெங்கு இஸ் நோன் ஆஸ் பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. டெங்கு வந்து பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிரேக் போன் ஃபீவர் வாஸ் கிவன் டியூ டு த காஸ் ஆஃப் இன்டென்ஸ் ஜாயினும் மசில் பெயினால் இதை பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெங்கு வந்து எப்படி காஸ் ஆகுதுன்னா சேம் சிக்கன் குனியாவோட அதே டைப் ஆஃப் மஸ்கிட்டோஸ் தான், ஏடியஸ் ஏஜிப்டி மஸ்கிட்டோ. தென் இதோட இன்குபேஷன் பீரியட் 5 to 6 days. பட் சிக்கன் குனியாவுக்கு வந்து நம்ம 2 to 12 daysன்னு பார்த்தோம். ஆன்செட் ஆஃப் ஹை ஃபீவர், ஸோ சிவியர் ஹெட்டேக், மசில் ஜாயிண்ட் பெயின், ரேஷஸ், ஹீமரேஜ், ஃபால் அண்ட் பிளட். ஸோ பிளட் பிளேட்லெட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். டெங்கு வந்ததுன்னா பிளட் பிளேட்லெட்ஸ் ஓட லெவல் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடும். ஸோ பிளட் பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து கம்மியாகிறது தான் இதோட முக்கியமான சிம்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாமிட்டிங் அண்ட் அப்டாமினல் பெயின், டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங்கில், தென் மைன்யூட் ஸ்பாட்ஸ் ஆன் த ஸ்கின்னா சிக்னிஃபையிங் ப்ளீடிங் வித் த ஸ்கின் ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் த டெங்கு ஃபீவர். ஸோ பேராசிட்டமால் கொடுத்தாங்கன்னா ஃபீவரும் பாடி பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்குபேஷன் பீரியட், டெங்குக்கான இன்குபேஷன் பீரியட் வந்து 5 to 6 days. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த சிம்டம்ஸ் வருது இல்லையா, அது எந்தெந்த ஆர்கனை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. தென் இந்த பாக்ஸில் பாருங்கள், சார் ரொனால்டு ராஸ் அண்ட் இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் டாக்டர் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் கன்சர்னிங் மலேரியா. ஸோ மலேரியாவுக்கு ரிலேட்டடான சயின்டிஸ்ட் வந்து ரொனால்டு ராஸ். ஸோ ஹி ஒர்க்டு இந்த இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் வந்து அவர் 25 years ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து he had identified the developing stages of malarial parasite in gastrointestinal tract of mosquito and proved that malaria was transmitted by mosquito. ஸோ மலேரியா வந்து மஸ்கிட்டோவால் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் வந்து ரொனால்டு ராஸ். ஸோ 1902 வந்து இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. எதுக்காகனா ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் ஃபார் ஹிஸ் ஒர்க் இன் மலேரியா. ஸோ ரொனால்டு ராஸ் 1902 மலேரியாவோட டிரான்ஸ்மிஷன் பற்றி ரிசர்ச் பண்ணதால் அவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. The next filariasis. Filariasis is the major health problem in India. ஸோ இந்தியாவில் வந்து நமக்கு ஃபிலாரிசிஸ் வந்து ஒரு மேஜரான ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது. திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை நெமட்டோட் வார்ம். ஸோ திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை நெமட்டோட் வார்ம். உச்சேரியா பேன்க்ரோஃப்டி அப்படின்ற ஒரு வார்மால் தான் வந்து ஃபார்ம் ஆகுதான் ஃபிலாரியா அப்படின்ற டிசீஸ். த அடல்ட் வார்ம் ஆர் யூஸ்வலி ஃபவுண்டன் எங்கே அது காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆஃப் மேன். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ இது பார்த்துக்கோங்க, ஃபிலேரியா வந்து கியூலஸ் மஸ்கிட்டோவால் தான் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இன்குபேஷன் பீரியட் ஆஃப் ஃபிலாரியல் வார்ம்க்கு வந்து 8 to 16 months. சிம்டம்ஸ் இன்க்ளூட் அக்யூட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் அண்ட் லிம்ஃப் கிளாண்ட்ஸ். இன் chronic infection the main feature வந்து elephantiasis which affects the leg, scrotum and the arms. ஸோ ஃபிலேரியா வந்து உங்களுக்கு மெயினாக வந்து இந்தியாவில் தான் ரொம்ப மேஜர் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது எலிஃபான்டைசிஸ்னால் அந்த யானைக்கால் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த ஃபிலாரியா அப்படின்ற ஒரு டிசீஸ். ஸோ இது வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோவால் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 8 to 16 months. அந்த ஃபிலாரியல் வார்மோட இன்குபேஷன் பீரியட் வந்து 8 to 16 months. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெக்டார் பார்ன் டிசீசஸ். ஸோ மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம மஸ்கிட்டோஸை ப்ரிவெண்ட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து வெக்டார் பார்ன் டிசீஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹேர்பார்ன் அண்ட் வாட்டர்பார்ன் டிசீசஸ் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் பிளேலிஸ்ட்டில் லிங்க் வந்து கீழே வீடியோவில் தரேன், அதை பாருங்கள். தென் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அன்அகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.